சின்ன வயசுல நம்ம எல்லாருமே ஒரு நாடகம் பார்ப்போம். ஜி பூம்பா, சக்கலக்க பூம்பும். இதுல அந்த குட்டி பையன் பென்சிலை வச்சு என்ன வரைஞ்சாலும் அது நம்மளுக்கு லைவா கிடைக்கும். அதை பார்க்கும் போதே ஆஹா, இந்த பென்சில எங்க இருக்கும், எங்க கிடைக்கும் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல ரொம்ப ஏங்கி இருப்போம். ஆனா இந்த ஒரு பெயிண்டிங் கதையை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பென்சில் கிடைச்சாலும் அதை வச்சு வரையலாமா வேண்டாமான்னு இப்ப தோணுது. அதுக்கு முன்னாடி கேண்டிலைட் டின்னருக்கு போக முடியாதவங்களை இங்க நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் டு கேண்டிலைட் கதை. இன்னைக்கு நம்ம ரெண்டு அமானுஷமா இருக்க பெயிண்டிங்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஓவியம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல முதல் ஒன் பாத்தீங்கன்னா த ஹேண்ட்ஸ் ரெசிஸ்ட் ஹிம். இந்த பெயிண்டிங்கை 1972 வில்லியம் ஸ்டோன்ஹாம்கர் வரைஞ்சிருக்காரு. இதுக்கு நான் ஏன் இவ்வளவு பில்டப் கொடுக்கேன்னா அதுக்கு ஒரு மூணே ரீசன்ஸ் தான் காரணம். அது என்னன்னா, இந்த பெயிண்டிங்கை வாங்கி ஒரு கேலரியில எல்லாம் பார்க்க வைப்பாங்க இல்லையா, அது பேர் ஃபென் கார்டன் கேலரி. அதோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் ஃபென் கார்டன். அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங்கை வாங்கிட்டு போனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மார்லி. பழைய காட்ஃபாதர் படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. அவரும் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க, அதாவது ரிவ்யூ கொடுப்பாங்க, ஹார்ட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் இறந்துட்டாரு. ஆக மொத்தத்துல இந்த பெயிண்டிங்கை வாங்கி வச்சவரும், இதை வாங்கினவரும், இந்த பெயிண்டிங்க்கு ரிவ்யூ கொடுத்தவரும் இறந்து. நான் குமார் அவசரப்பட்டிய இல்ல, நான் ரிவ்யூலாம் கொடுக்கல. என்ன நடந்ததுன்னு கதையை தான் நான் சொல்றேன். விமர்சனம் பண்றதுக்கும் கதை சொல்றதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. இல்ல, இது ரிவ்யூ இல்ல. இல்ல இதெல்லாம் ரிவ்யூ இல்ல. பயப்படுறியா குமார்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது ரிவ்யூ இல்ல, அவ்வளவுதான். கதைக்குள்ள போயிடலாம். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? த ஹேண்ட்ஸ் ரெசிஸ்ட் ஹிம். இந்த பெயிண்டிங்கை வாங்கின ஜான் மார்லி இறந்ததுக்கு அப்புறம் அந்த பெயிண்டிங் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் இயர் 2000 கலிபோர்னியாவில் இருக்க ஒரு கப்பல் இதை வந்து ஈபேல ஒரு சேலுக்கு இந்த பெயிண்டிங்கை போடுறாங்க. அந்த பெயிண்டிங்கை சேலுக்கு போட்டது மட்டும் இல்லாம அந்த பெயிண்டிங் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த பெயிண்டிங்கை வந்து நாங்க ஒரு பாலடைஞ்ச ஒரு ஆல்கஹால் ஃபேக்டரி பின்னாடி தான் எடுத்தோம். பார்க்கும்போது இவ்வளவு அழகா இருக்கே, இதை யாருக்கு தூக்கி போட்டான்னு நினைச்சிட்டு தான் நாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சோம். ஆனா வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பெயிண்டிங்னால என்னெல்லாம் விளைவு வந்ததுன்னு அவங்க ஒவ்வொன்றா சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னோட 4.5 வயசு பொண்ணுக்கு அந்த பெயிண்டிங்ல இருக்க 2 குழந்தைகளும் சண்டை போற மாதிரியும், அந்த சின்ன பொண்ணை பார்த்து அந்த பையன் பயந்து வெளியே ஓடி வர மாதிரி இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து அவங்க 2 பேரும் பெருசா நம்பல. ஓகே, சின்ன குழந்தை தானே, அவ எதையோ பார்த்து பயந்த பையில கனவு வந்திருக்கும், அந்த மாதிரி நினைச்சு பெருசா விட்டாங்க. பட் திரும்ப அந்த சின்ன குழந்தை அதையே பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, அந்த வீட்டுல அங்கங்க மோஷன் சென்சார் கேமரா வைக்கிறாங்க. அதாவது ஏதாவது அந்த வீட்டில் வந்துச்சுன்னா ஏதாச்சுன்னா அந்த கேமரா வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ அந்த கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த கேமராவை தொடர்ந்து 3 நாள் அவங்க ரெக்கார்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு சொன்ன மாதிரியே அங்கங்கே அந்த மோஷன் கேமரா யாரையோ கேப்சர் பண்ணியிருக்கதாகவும், ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி யாரும் இல்லை தெரியலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெயிண்டிங்கை வாங்குறவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்ன வார்னிங்னா, இந்த பெயிண்டிங்கை நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அதனால நடக்கிற விபரீதத்துக்கு நாங்க பொறுப்பு கிடையாது, வாங்கிட்டு போன நீங்க தான் பொறுப்பு. அதனால என்ன நடந்தாலும் நீங்க எங்க மேல எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக இந்த பெயிண்டிங்கை கிம் ஸ்மித்துங்க தான் வாங்கி அவரோட கேலரியில வச்சிருக்கதா சொல்றாங்க. இப்போ வரைக்கும் அந்த பெயிண்டிங் அங்கதான் இருக்காமா. நான் திரும்பவும் சொல்றேன், நான் ரிவ்யூ கொடுக்கல, அந்த பெயிண்டிங் பத்தி கதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ரிவ்யூனா அந்த பெயிண்டிங்ல வந்து ஒரு பையன், அந்த பையனுக்கு பக்கத்துல ஒரு பொம்மை இருக்கு, அந்த பொம்மைக்கு பின்னாடி ஒரு கண்ணாடியில வந்து அந்த கண்ண சின்ன சின்ன கையெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா. இது சொன்னா ஒரு வேலை இல்ல, நான் ரிவ்யூ கொடுக்கல, நான் கதை தான் சொல்றேன். இப்ப அந்த பெயிண்டிங் வந்து எங்க அந்த கிம் ஸ்மித்துங்க வாங்கி அவர் கேலரி வச்சுக்கா இல்லையா, ஒருவேளை அது மறுபடியும் ஆன்லைன்ல சேலுக்கு வந்தா உங்களுக்காக நான் அதை வாங்கி காட்டுறேன் நம்ம யூடியூப் சேனல்ல. கண்டிப்பா சேலுக்கு வந்தா வாங்குவேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங் த ஆங்கஸ்ட் மேன். பொதுவாக நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது அந்த கலர் ரொம்ப இறுகிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி அதுக்கப்புறம் நம்ம அடிப்போம். அப்படி இல்லையா, இன்னொரு கலரோட இன்னொரு கலர் சேர்த்து ஒரு புது கலரை கண்டுபிடிச்சி அதை நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த ஆர்டிஸ்ட் தன்னோட ரத்தத்தால் அந்த பெயிண்டிங்கில் கலந்து அதை வரைஞ்சிருக்காராம்.
வரைஞ்சது மட்டும் இல்லைங்க, அதை வரைஞ்சு முடிச்சு கொஞ்ச நாள்ல அவரே சூசைடும் பண்ணிக்கிட்டாராம். இந்த பெயிண்டிங்கோட ஓனர் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா சீன் ராபின்சன் தான். இந்த பெயிண்டிங்கை அவர் பாட்டிக்கிட்ட இருந்து அவர் வாங்கினதா சொல்றாரு. பட் இந்த வரைஞ்ச ஆர்டிஸ்டோட நேம் அவருக்கு தெரியலையா. அந்த பாட்டி இந்த கதையை மட்டும் தான் அவருக்கு சொன்னதா சொல்றாரு. அப்படி என்ன அந்த பெயிண்டிங் பற்றி அவங்க பாட்டி சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இறந்து போனதோட ஆவி இன்னும் இந்த பெயிண்டிங் இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த பெயிண்டிங் அவங்க வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் தனியாக இருக்க ஃபீலே இருக்காதான். அந்த வீட்டுக்குள்ள வேற யாரும் இருக்க மாதிரியும் நைட்டான சத்தம் வர மாதிரியும் இருக்கும் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ராபின்சன், பாட்டி போ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா விட்டாரு. பாவம், அவர் பாட்டி சொல்ல தட்டதை படம் பார்க்கல போல இருக்கு. ஏன்னா அவங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அந்த பெயிண்டிங்கை ராபின்சன் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு பாட்டி சொன்ன எல்லாமே உண்மைன்ட்டு. அவங்க பாட்டி சொன்ன மாதிரியே என்னைக்கு ராபின்சன் அந்த பெயிண்டிங்கை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சாலோ அன்னையிலேருந்து அந்த பெயிண்டிங் வச்ச ரூம்ல ஏதோ சத்தம் கேட்கறதாகவும் நைட் ஆனவிலே கதவு சத்தம்லாம் கேட்குன்னு சொல்லி ராபின்சன் சொல்லியிருக்காரு. அதுக்காக ராபின்சன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கேமரா வாங்கி நைட்டு ஃபுல்லாக ரெக்கார்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. தொடர்ந்து ஒரு 3 நாளாக ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு. அதில் அவருக்கு மாட்டின விஷயம், இது நடந்தது முதல் நாள் தான். 2வது நாளும் அவருக்கு ஒன்று மாட்டியிருக்கு. ஏதோ ஒன்று கீழே விழுந்த சத்தம் தான் கேட்டிருக்கு. ஆனால் காலையில் போய் ரூம்குள்ளே பார்த்தா எல்லாமே இருந்த இடத்துல அப்படியே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ராபின்சன் அந்த ரூமில் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் அதில் பெருசாக அவருக்கு எந்த ஒரு விஷயமும் மாட்டலை. ஆனால் மறுபடியும் இதை பார்த்த ராபின்சன் வேண்டாம், இதுக்கு மேலே இதுக்கு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங் எடுத்து ஒரு ஸ்டோர் ரூம்குள்ளே வைக்கிறாரு. அதாவது ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போகலான்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ அவர் இதை பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக கீழே என்ன நடக்குதுன்னா, அவங்க ஒய்ஃப் பாத்ரூம் குளிக்கும்போது அவங்க முடி யாரோ பிடிச்சி இழுத்ததாகவும் சொல்கிறாங்க. அதே டைமில் ராபின்சன் மேலே ஏதோ வெள்ளையாக புகை மாதிரி கிராஸ் பண்ணதாகவும் பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ராபின்சனுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் ஒரு நாள் மாடி படிக்கட்டில் ஓடும்போது கீழே விழுந்துட்டான். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, நான் வேணும்னே விழல, என்னையாவது பையனு தள்ளி விட்டதா அந்த சின்ன பையன் சொல்லியிருக்கான். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் ராபின்சன் அந்த பெயிண்டிங்கை எங்கேயும் தூக்கியும் போடல, யாருக்கும் சேலும் பண்ணல. அது ஏன்னு கேட்டதுக்கு, இல்லை அந்த பெயிண்டிங்னால நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன ஒரு தைரியம் பார்த்தீங்களா? ஓகே, ராபின்சன் இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஒருவேளை உங்களுக்கு யாராவது ஒரு கிஃப்ட் பண்றாங்க, நீங்க ஆல்பத்தை அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த 2 பெயிண்டிங் உள்ள இருக்கு. அந்த பெயிண்டிங்கை நீங்க ராபின்சன் மாதிரி வீட்டில் வச்சிருப்பீங்களா, இல்ல என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க. நானா இருந்தா அந்த பெயிண்டிங்னு இல்லை, இந்த பெயிண்டிங்கே நான் தூக்கி தான் போட போறேன். ஏன்னா அந்த கதையை கேட்டதுல இருந்து எங்க இவன் கூட விளையாட வந்துருவானுட்டு. முக்கியமா நான் ரிவ்யூலாம் சொல்ல, கதை தான் சொல்லியிருக்கேன். ரிவ்யூ சொன்னாதான் ஏதோ ஆகும்னு அவங்க சொன்னாங்க. ரிவ்யூ இல்லை, கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. எல்லாமே ஒரு ஹைப்புக்கு தான்.